ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட தான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். நீங்கள் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதோட நார்ம்ஸு, எலிஜிபிலிட்டி, அப்புறம் வந்து எந்த அளவுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் வந்து இப்போ வந்து நியூவாக யூடியூப்க்கு வர போகிறீங்க இல்லையா, யூடியூப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பேசிக் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, நம்ம வந்து யூடியூப்பில் வந்து நம்மளால் சைன் பண்ண முடியுமா, நம்மளால் சம்பாதிக்க முடியுமா, அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து 2020 தான் வந்து இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் வந்து பெருசாக வந்து அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் நான் நிறைய அப்லோட் பண்ணலை. அப்புறமா வந்து இப்போ வந்து ஒரு 2 மந்த்ஸாக வந்து நான் பிரேக்கில் இருக்கனால இந்த சேனல் வந்து திருப்பி சரி ஓகே நம்ம அந்த சேனல்லே வந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவும் வந்து வியூஸ் போக ஆரம்பிச்சிருச்சு. என்னோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து நியர்பை 1500 கிட்ட வந்து வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து வீடியோ போடும்போது வந்து கொஞ்சம் குவாலிட்டி இல்லாத வீடியோஸ் வந்து அந்த மாதிரி வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தனால எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து ஏறலை. இப்போ வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து தெளிவான வீடியோஸ் வந்து போடுறேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து முன்கூட்டியே சொல்லிட்டு வந்து நான் வந்து இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் கையில் வந்து ஒரு மொபைல் ஃபோன் இருக்கணும். அது வந்து ஒரு நெட் கனெக்ஷனோட இருந்தால் போதுங்க. பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம யூடியூப்பில் இதுதான் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து ஒரு கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இமெயிலில் வந்து நீங்கள் வந்து ஒரு இமெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுற இமெயில் ஐடியை வச்சு தான் வந்து நம்ம வந்து யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த சேனல் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம அதில் தான் வந்து நம்மளோட குவாலிட்டியான வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம அதில் தான் வந்து அப்லோட் பண்ண முடியும். அப்போ தான் வந்து வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இது, இப்போ நம்ம விலாக் தான் வந்து கண்டினியூஸாக எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த சேனலில் வந்து விலாக் மட்டும் கண்டினியூஸாக பண்ணலாம். அப்படி இல்லை, நான் வந்து ஒரு குக்கிங் கண்டென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம வந்து குக்கிங் தான் வந்து அதில் வந்து கண்டினியூஸாக பண்ணலாம். இது மாதிரி நம்மளுக்கு என்ன வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து ரெகுலராகவே வந்து பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எலிஜிபிலிட்டி நான் சொன்னேன்ல, அது வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 செட்ஸ் ஆஃப் எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து 500 சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரீச் பண்ணணும். அப்படி ரீச் பண்ணிவிட்டு 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி இது வந்து யூடியூபே வந்து நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம பண்ணலாம். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, செகண்ட் வந்து நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணணும். அது இல்லாமல் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து வியூவர்ஸ் வந்து பார்த்துருக்கணும். 4000 வாட்ச் ஹவர்ஸ் 4000 மணி நேரம் வந்து நம்மளோட சேனலை வந்து மக்கள் வந்து பார்த்துருந்தாங்க அப்படின்னா தான் வந்து நம்ம சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆகும். மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனால் மட்டும்தான் வந்து யூடியூப் வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து போட ஆரம்பிப்பாங்க. ஒரு வீடியோவுக்கும் வந்து அமௌண்ட் வந்து போட ஆரம்பிப்பாங்க. இந்த நம்மளோட குவாலிட்டியான வீடியோ வந்து நம்ம நல்லபடியாக வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா, மக்களுக்கு வந்து நம்ம பேசுகிறது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நம்மளோட வீடியோஸை வந்து பார்ப்பாங்க. யூடியூப் சேனல் வந்து எப்படி வந்து நம்ம ஃபோனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோன் மூலிமா வந்து எப்படி எடிட் பண்ணுறது, அது எல்லாமே வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். எந்த மாதிரியான ஆப் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்குமோ அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஹெசிடேஷன்லாம் உங்களுக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்னா வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். இது வந்து யார் வேணால் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். அது வந்து பேசிக்காக எப்படி வந்து ஒரு வீடியோ எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து அது எப்படி சேனலில் அப்லோட் பண்ணணும், அது எப்படி வியூஸ் கொண்டு வரணும், இது எல்லாமே வந்து என்னோட அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து ஃபோன் மூலயமா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி உங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து நான் வந்து மேலும் மேலும் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். நிஜமாவே வந்து யூடியூப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து ரொம்பவுமே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது வந்து என்னோட தாட். ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்கன்னா, இப்போ பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். அனுப்பிட்டு அப்புறம் வந்து அந்த ஃப்ரீ டைம் இருக்கும்ல, அந்த டைமில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து குக்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா மினியேச்சர் குக்கிங் அப்படின்லாம் வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்குனே வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க. அந்த மாதிரி சேனல் கூட வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து உங்கள் சேனலை வந்து பிடிச்சி வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து உங்கள் சேனலை வந்து தொடர்ந்து பார்ப்பாங்க. அதில் வந்து வேறு எந்த சந்தேகமும் நம்மளுக்கு கிடையாது.
நம்ம அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வீடியோவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து நம்மளுக்கு பே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்ஸ் நம்ம வந்து அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணணும். அது இல்லாமல் 1000 சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து டாலர் வைஸ் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து அந்த அமௌண்ட் வந்து ஏற ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மானிடைசேஷன் எனேபிள் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க பேசிக்காக. அதனால் வந்து நீங்களும் வந்து வேகமாக வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறத பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அதாவது எப்படி வந்து யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.